தொகுதிகளை கைப்பற்றிய ஆதவ் அர்ஜுனா, புலம்பும் புசி ஆனந்த் ஆதரவாளர்கள். தாவேகாவில் நடப்பது என்ன? தனித்தே போட்டி என்ற நிலைப்பாட்டை எட்டியிருக்கும் தாவேகாவில் உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சென்னையில் முக்கியமான சில தொகுதிகளை ஆதவ் அர்ஜுனா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பது தொடக்கத்தில் இருந்து அங்குதளம் அமைத்து வேலை செய்து வந்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் ஆதரவாளர்களை நிலைகுலைய செய்துள்ளது. இது குறித்து தாவேகா வட்டாரத்தில் இருந்து நம்மிடம் பேசியவர்கள், விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட காலம் முதல் விஜயின் நிழலாக இருப்பவர் ஆனந்த். தாவேகா என்ற அரசியல் கட்சியின் அஸ்திவாரத்தை அமைத்ததில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி வருகைக்கு பிறகு கட்சியின் அதிகார மையங்கள் மாற தொடங்கின. ஆனந்தின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் ஆதாயம் பெற்றுக்கொண்டு கட்சியில் பொறுப்பாளர்களை நியமிப்பதாகவும் விஜய் வரைக்கும் புகார்களை கொண்டு போனார்கள். இதனை அடுத்தே கட்சிக்குள் கோஷ்டி அரசியல் தலை தூக்க ஆரம்பித்தது. சென்னையின் சில தொகுதிகளை குறிவைத்து ஆனந்த் ஆதரவாளர்கள் ஆரம்பத்திலிருந்தே பணியாற்றி வந்தனர். அந்த தொகுதிகளை எல்லாம் இப்போது ஆதவ் கைப்பற்றி இருப்பதாக சொல்கிறார்கள். தாவேகா மத்திய சென்னை மாவட்ட செயலாளராக இருப்பவர் பூக்கடை குமார். இவர் விஜய் கட்சி தொடங்கும் முன்பே வில்லிவாக்கம் பகுதியில் மக்கள் சேவையில் ஈடுபட்டு வந்தார். அதனால் வில்லிவாக்கத்தில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவர் பெரிதும் நம்பியிருந்தார். ஆனால் வில்லிவாக்கத்தில் தாவேகாவுக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதை சர்வே மூலம் தெரிந்து கொண்ட ஆதவ் அந்த தொகுதியை தனக்காக ஒதுக்கி வைத்து விட்டார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பூக்கடை குமார் இது குறித்து ஆனந்திடம் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். அவரை சமாதானப்படுத்திய ஆனந்த், என்னையே பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்திருப்பதாகவும் அதனால்தான் அவர்களுக்கு செல்வாக்கு உள்ள தீநகரை தேர்வு செய்ததாகவும் கதை கட்டிவிட்டு விட்டார்கள். இதனால் தீநகரை எதிர்பார்த்திருந்த அப்புவின் வாய்ப்பும் பறி போய்விட்டது. நிலைமை இப்போது கையை மீறிவிட்டது என தனது மனக்குமுறலை கொட்டியதாக தெரிகிறது. இதேபோல் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சுராவேலு ஆர்கே நகர் தொகுதிக்காக வேலை செய்து வந்தார். ஆனால் அந்த தொகுதியை சமீபத்தில் கட்சியில் இணைந்த ஜேபிஆரின் மருமகன் மரியம் வில்சனுக்கு ஒதுக்க ஆதவ் தரப்பு பரிந்துரைத்திருக்கிறது. மரியம் வில்சன் அங்கே தேர்தல் பணிகளை தொடங்கி இருப்பதால் சுராவேலு சுருண்டு போய் கிடக்கிறார். இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே இதுதான் நிலை என்றனர் தாவேகா வட்டாரத்தினர். நிர்வாகிகளுக்குள் இத்தனை குமுறல்கள் இருந்தாலும் விஜய்க்கு நெருக்கமானவர்களோ அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. யார் எங்கு நின்றால் வெற்றி கிடைக்கும் என்பது தலைவர் விஜய்க்கு நன்றாக தெரியும். அதன்படி அவர் வேட்பாளர்களை தேர்வு செய்வார். தாவேகாவில் உட்கட்சி மோதல் இருப்பதாக திமுகவினர் தான் திட்டமிட்டு வதந்தி பரப்புகிறார்கள் என்கிறார்கள்.